ஓல்டு தமிழ் புக் லைன் பை லைன் படிக்க வேண்டாம், சிலபஸ்ல இருக்கிற ஏரியா படிச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஓல்டு புக் மேலோட்டமா படிச்சாலே போதும். ஸோ கணிதம் என்னதான் போட்டு பார்த்தாலும் 20 மார்க்ஸ் தான் வருதுன்னா நிச்சயமா கணிதம் தெரியாத விஷயங்களை ஒரு டீச்சர்ஸ் மூலமா கத்துக்கிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நிச்சயமா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் மேக்ஸ் சம், முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒரு சம் என்ன மாடல்னு கண்டுபிடிக்கும் போது கத்துக்கோங்க. அதை கத்துக்கிட்டீங்கனாலே பாதி சக்சஸ். ஒரு எல்சிஎம்னா இவ்வளவு மாடல் தான், ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இவ்வளவு மாடல் தான் அப்படின்னு முதல்ல தெரியும். ஒவ்வொரு மாடலையும் 2 சம்ம என்னால போட முடியுதுன்னு தெரிஞ்சு ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. சில பேர் அந்த மேக்ஸ் சம்மையே அங்க நியூவா பாக்குறாங்க, அதுதான் உங்க ப்ராப்ளத்துக்கு காரணம். அது காரணம் என்ன, அவங்க ஒரு 4-5 மாடலே பார்த்துட்டு அதுதான் அந்த மாடல் நினைச்சுப்பாங்க. ஸோ இதுதான் ரீசன். எத்தனை மாடல் மேக்ஸிமம் இருக்கோ அத்தனை மாடலையும் பார்த்துருங்க. எந்த ஸ்ட்ரெஸ் வேண்டாம் பாலா. நிச்சயமா கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை. எல்லாரும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, எப்பெல்லாம் உனக்கு கவலை வருதோ அப்ப கண்ண மூடி, கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை. இப்ப ஏன் நம்ம ஒரி பண்ணிக்கிறோம், உடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகக்கூடிய வேலை என்னங்கிறத பாருங்க, அதுவே போதும். சரியா சார்? நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா? தாராளமா படிங்க. கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். பட் எல்லாத்துக்கும் இனிமே நோட்ஸ் எடுத்து படிக்க டைம் கிடையாது. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவையானது பண்ணுங்க. பைலிங்குவல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ஆன்லைன்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு பைலிங்குவல் கொஸ்டின் தான் கொடுக்குறோம். ஆஃப்லைன்ல பைலிங்குவல் கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னா அந்த சம்பந்தப்பட்ட பிரான்ச்ல பைலிங்குவலா கொடுக்கறதால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எப்படியும் பக்கங்கள் ஜெராக்ஸ் போட வேண்டியிருக்கும். அந்த ஜெராக்ஸுக்கு என்ன காஸ்ட்னு கேட்டுட்டு அந்த பிரான்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா ஒரு 20 பக்கத்துக்கு பதிலாக 30 பக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காஸ்ட்டோ அதை நம்ம கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பைலிங்குவல் நிச்சயமா தருவாங்க. பட் முன்னாடியே அவங்களுக்கு சொல்லி பைலிங்குவல்னு சொல்லி அதுக்கான காஸ்ட்டை பே பண்ணிடுங்க. ஆர்டிகல் மைண்ட்ல வைக்க என்ன படிக்கிறதுன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுங்க. அதாவது தொடர்பு படுத்தி படிச்சு பாருங்க. ஆளுநரும் கவர்னரும், பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர் இப்படி தொடர்பு படுத்தி படிச்சு பாருங்க. அடுத்து 22 பாட்டை மனப்பாடம் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறத ஒரு ஜோடியா சொல்லி பாருங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 8 to 10 hours கம்பல்சரியா படிச்சாகணும் இந்த குரூப் 4 கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. சார் ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒளி ஒருவற்கு உள்ள வெறுக்கை, இலி ஒருவற்கு அத்திறந்து வாழ்த்தும் எனல். இந்த குறள் 971வது குறள். இந்த குறள் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நம்மளால முடியும்னு நினைக்கிறது தான் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில பெருமையை தேடித்தரும். என்னால முடியுமான்னு நினைக்கிறது அவனுக்கு இழிவை தான் தேடி தருமே தவிர அதனால அவனுக்கு எந்த முன்னேற்றமும் வரப்போதில்லை. அதனால எப்போதுமே திங்க் பாசிட்டிவ். என்னால முடியுங்கிற எண்ணம் மட்டும்தான் உன் லைஃப். அதான் ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, ஒருவனுக்கு புகழை தேடி தருவது அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதி. அந்த உறுதியை எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல கேட்டு. சரியா? நிச்சயமா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். உஷா பிரேம், ஒரு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு எப்படி படிக்கிறது? மறுபடியும் டைம் டேபிள் போடு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி. வேற வழியே இல்லை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. நீ ஒரு வருஷம் இடைவெளி ஆயிட்டேன்னு வருத்தப்படாத. ஏற்கனவே முன்னாடி படிச்சது தானே அப்படிங்கிற மனநிலையில படி. நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், என்னால சீக்கிரம் பிக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ல அப்ரோச் பண்ணு. ரொம்ப கேப் ஆயிடுச்சுன்னு நெகட்டிவ் தாட்ல அப்ரோச் பண்ணாங்க. ஓகேயா? கரண்ட் ஈவெண்ட்ஸ் லாஸ்ட் 6 months ப்ரிப்பேர் பண்ணுங்க. புவியியல் படிக்க தயவு செஞ்சு ஜியோகிராஃபி மேப்பை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு மேப்பை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புவியியல் படிங்க. புவியியல் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். புவியியல்ல என்ன படிச்சாலும் செல்போன்ல அடிச்சு பார்த்து படிங்க. அதோட வீடியோவாவோ படமாவோ இமேஜாவோ பார்த்து படிங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். எஸ்ஏ டெக்னிக்கல் இருக்கு, கால்ஃபர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா எப்படி சார் படிக்கணும்னா ரிவிஷனும் டெஸ்ட்டும் டெய்லி பண்ணணும். டெய்லி ரிவிஷன், டெய்லி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நிச்சயமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். தேங்க்யூ மன்னார்குடி காவியா. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் 6 months மந்த்லி மேகசின் வாங்கி ரீட் பண்ணா கூட போதும். நம்ம அப்துல் ரஹ்மான் சார் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ரீட் பண்ணா போதும். தாராளமா நமக்கு கிடைக்கிற நெட் சோர்ஸ் அவைலபிளே போதும். ஜிகே பொறுத்தல என்னோட டிப்ஸ்ங்கிறது சிலபஸ் ஃபோக்கஸ்டா படிங்க. சிலபஸ்ல கரெக்டா மிஞ்சி போனா ஒரு 140-150 பாடம் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அந்த 150 பாடத்தை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிங்க. சனி ஞாயிறுல 2 பாடம் படிங்க. நிச்சயமா கிளியர் பண்ணிடலாம். 100 நாள் இருக்கு. ஒரு 70 நாள் ஒரு பாடம் படிங்க. 30 நாள் 2 பாடம் படிங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க படிக்க வேண்டிய லெசனே ஒரு 120 இருந்து 140 லெசன்ஸ் தான் நீங்க படிக்கணுமே. அவ்வளவுதான் படிக்கணுமே. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிச்சாலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 2 hours 2 to 3 hours தமிழ் படிங்க. 1 hour மேக்ஸ் போட்டு பாருங்க. ஜிகே கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு பாடமும் உங்களுக்கு பிடிச்ச பாடம் ஒன்றும் படிங்க. அதுக்கு ஒரு 3 hours எடுத்துக்கோங்க. ஸோ 2 மணி நேரம் ரிவிஷனும் டெஸ்ட்டும் எழுதி பாருங்க. போர்ஷன் கவரேஜ் டெஸ்ட் எழுதி பாருங்க. 8 to 10 hours மஸ்ட் படிங்க. புதுசா படிக்கிறவங்க, ஏற்கனவே படிக்கிறவங்க கட்டாயம் இவ்வளவு நேரம் படிக்கணும். காலையில எழும்புறதுக்கு கம்பெனி ஸ்டடியா ட்ரை பண்ணுங்க. காலையில ஜூம் லிங்க்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. காலையில எழுப்ப சொல்லி அம்மாட்ட சொல்லுங்க. காலையில எழும்புறதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டு சீக்கிரமே படிங்க. காலையில எந்திரிக்கணுன்ற உணர்வோட படுங்க. காலையில எந்திரிச்சிடலாம். காலையில ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் வச்சு வெளியில காலையிலேயே போய் படிக்கிற மாதிரி இல்லை ஒரு டியூஷன் போற மாதிரி அப்படி நீங்க ஏதாவது கமிட்மெண்ட் ஆனீங்கன்னா நிச்சயமா படிக்கலாம். இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லி எழுப்பி விட சொல்லுங்க. இல்லை நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களை காலையில சீக்கிரம் எடுக்கும். மாணவர்கள் எல்லார்ட்டையும் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களால் முடியாதது உங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. தன்னம்பிக்கையோட எப்போதும் இருங்க. விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு போர் வீரன் தன் உடம்பில் விழுப்புண் படாத நாளையெல்லாம் வீணான நாள்னு எண்ணி வைப்பான். அது போல போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளையும்
முழுமையாக பயன்படுத்தி ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா பண்ணலைன்னா, ரிவிஷன் பண்ணாத நாட்கள் எல்லாம், டெஸ்ட் எழுதி பார்க்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள் என்று எண்ணி வைத்தால் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த வீரராக நீங்க வெற்றி பெற்று வலம் வருவீர்கள்னு சொல்லிட்டு